பல பேர் மேனேஜர் வச்சு தான் கதை கேட்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனையே போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களே இதை ஃபாலோ பண்ணீங்க, ஒரு கதைக்காக இவ்வளோ டெடிகேட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. என்ன சார் இந்த கதை மேலே எவ்வளோ பிடித்தம்? முதல்ல நான் வந்து ஒரு ஆடியன்ஸ். நான் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள தியேட்டரில் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ். அப்போ தான் எனக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்றது தெரியும். எல்லா படமுமே அந்த படம் ஏன் சரியில்லை, ஏன் நல்லா இருக்கு, ஏன் நல்லா இல்லைன்ற ஒரு அனலைஸ் கூட நான் பார்ப்பேன் அந்த படங்கள. நான் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு படம் பண்ண வரேன். அந்த படம் பண்ணும்போது நான் வந்து அந்த கதைகள் எனக்கு பிடிக்கணும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மெயில்ல மட்டும் ஒரு 200 ஸ்கிரிப்ட் வந்தது. அப்பா! 200 ஸ்கிரிப்ட்ஸ். அவங்க வந்து என்னோட ஃபோட்டோவை டிசைன் பண்ணி, என்ன வேற மாரி ஒரு கெட்டப்பில பண்ணி, இது மாரி நெறையா வந்தது. எனக்கு அந்த 200 ஸ்கிரிப்ட்ஸில் 1, 2 ஸ்கிரிப்ட்ஸ் நல்லாவும் இருந்தது. எல்லாமே படிச்சீங்களா சார்? ஒரு அளவுக்கு மேக்ஸிமம் 100 ஸ்கிரிப்ட்ஸ் படிச்சிருப்பேன். அதில வந்து நம்மளுக்கு ஒரு 2, 3 ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் பட்ஜெட் ஜாஸ்தியாகவும் இருந்தது. இன்னொன்னு வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து வேற ஒரு ஹீரோஸ் பண்ணணுமே, நம்ம பண்ணலாமா அப்படின்னு எனக்கே ஒரு ஒரு பயம்லாம் இருந்தது. அந்த மாரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் இவ்ளோ ஸ்கிரிப்ட்ல இவர் வந்து சொல்லும்போது சொன்ன மாரி வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் சொன்னாரு. ரீமேக் சொன்னாரு. ரீமேக்ஸ். அது நான் படமும் பார்க்கல. நான் வேண்டான்னு சொன்னேன். அண்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு லைன் ஒண்ணு சொன்னாரு. அந்த லைன் ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பவுன் ஸ்கிரிப்ட் குடுத்தாங்க. பவுன் ஸ்கிரிப்ட் குடுத்தோனே ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சுட்டே நான் அவருக்கு சொன்னேன். சார் டெஃபினெட்லி இந்த படம்